மனதார நினைத்து அம்மனை வழிபாடுங்கள் நிச்சயமாக வெற்றியையும்
நம் அனைவருமே இந்த அழகாபுரி நடத்தும் மக்கள் அனைவருமே பாராட்டக்கூடியவர்கள். ஏனென்றால் குடமுழுக்கு என்பது மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்லும்போது எல்லாத்தையும் கேட்டு நம்முடைய அம்மனுடைய ஆலயத்திலே இப்பொழுது குடமுழுக்கானது விமர்சையாக நடைபெற கொண்டிருக்கின்ற வண்ணத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லாரும் சொல்லலாம், ஓம் அம்பிகையே போற்றி, அம்பிகையே போற்றி, ஓம் அம்பிகையே போற்றி, ஓம் அறிஞருக்கு நாடகியே போற்றி, ஓம் மலைய கட்டுவன் மகளே போற்றி, ஓம் நித்தமும் நிறந்த நீரோடு இருக்கும் சரிபவனே போற்றி, ஓம் கல்வி கலைக்கம் கிடைக்கிற பார்வை பெற்றவனே போற்றி, ஓம் மக்களின் பிடியை போக்க வல்லவனே போற்றி, எல்லாம் வல்ல பக்தர்களுக்கு இனிமையை மட்டும் வாழ்க்கையிலே அனுபவனே போற்றி போற்றி என்று சொல்லுகின்றதாக இப்பொழுது குடமுழுக்கு வைபவமானது இன்னும் குறித்த அளவிலே இது சற்று மணித்துளிகளிலே நடைபெற இருக்கின்றது. ஓம் ஆயமாச்சு கரெக்டாக வந்துட்டாரு. அம்பாலை வேண்டி குரல் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ओम भगवान सर्व विद्यानां ईश्वर सर्वभूतानां ब्रह्मादेव ब्रह्मणादेव ब्रह्मादेव अच्युतदा महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् अघोरेभ्यो करोरेभ्यः सर्वेभ्यो नमस्ते रुद्ररूपेभ्यः रामदेवाय नमः देवताय नमः श्रेष्ठाय नमः रुद्राय नमः कालाय नमः कलविवरणाय नमः कलाय नमः बलाय नमः बलप्रमदनाय नमः विद्योदाय नमो नमः नवोत्थवाय नमः नमो नमस्कृतेभ्यो देवानां नमोदेभ्यो नमो नमस्कृतेभ्यो नमो नमस्कृतेभ्यो नमः देवेभ्यो नमः देवेभ्यः சரியாக 9:20 மகாகும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நம்முடைய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் விநாயகர் மற்றும் சுப்பிரமணியர்கள் கும்பாவளி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறார். இன்னும் 6 மணித்துளிகளிலே எப்படி 6 முகலுக்கு 6 என்று சொல்வதை போல இன்னும் 6 மணித்துளிகளில் நம்முடைய மஞ்சளப்பேட்டை முத்துமாரி அம்மனுக்கு குடமுழுக்கு என்று சொல்லுகின்ற பெருஞ்சாதி பெருவிழாவானது நிகழவிருக்கின்றது. இந்த குடமுழுக்கை காணும் அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கும் கலையாக கல்வியும் குறையாக வயதும் கபடுவாராக நட்டும் கன்றாக மனமையும் குன்றாக இளமையும் கழுமணியில்லாத உடலும் சலியாக மனமும் மகளாக மனைவியும் தவறாக சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் கலைகள் மாறாத குறையும் கொலையாக நெறியவும் போனாத கோடும் ஒரு துன்பமில்லாத வாக்கும் புயலின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அடையாளி எரிபொழுதும் மாநிலது தந்தையே ஆதிகரவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாலமகனாக சுகபாணி அருள்வாணி அபிராமியே என்று சொல்கின்ற விதமாக அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கும் கேட்ட வரங்களை கேட்டவுடனே தருகின்ற நம்முடைய மஞ்சளப்பேட்டை முத்துமாரியம்மன் ஆலயத்தின் குடமுழுக்கானது மிக சிறப்பாக நடைபெறவிருக்கின்றது. 6 காலங்கள் யாகசாலையானது முறையாக நேர்த்தியாக நம்முடைய தங்கள் சிவாச்சாரியார் தலைமையிலே நடைபெற்று இப்பொழுது விலகல் எல்லாம் புறப்பாடு நடைபெற்று இப்பொழுது குறித்த வேளையிலே அதாவது இன்னும் 5 மணிக்குள்ளிலே நம்முடைய பெருஞ்சாமி பெருவிழா என்று சொல்லுகின்ற இந்த குடமுழுக்கு பெருவிழாவோடு நடைபெறுகின்ற குடமுழுக்க பார்த்ததுனால என்ன பயன் கேட்டீங்கன்னா கடந்த 3 ஆண்டுகளாக இனிமேல் வரப்போவதில்லை. கடந்த 3 ஆண்டுகளாக நம்ம ஆலயத்திலே இருந்து 3 கால பூஜைகளையும் பார்த்த புண்ணியம் அனைத்து பக்த கோடி மக்களுக்கு இந்த குடமுழுக்கை காணும் போது இந்த அருள் என்பது நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் யாற்றி ஆற்ற வந்தான் மின்சீர் ஏற்ற வந்தான் என்பும் அறிவவர் அறிவவர் வாழ்விற்கு வழிமுறையாய் வாழ்ந்த அம்மையே வழிமுறையாய் வந்தனை அருள்வா என்று சொல்லுகின்ற விதமாக நம்முடைய திருமுறை சொல்லுகின்றது. என்ன சொல்லுதுன்னா கடந்த 3 ஆண்டுகளாக அனைத்து கால யாக பூஜைகளையும் பார்த்துதான் இந்த குடமுழுக்கை காண்பது என்பது ஒரு குடமுழுக்கை காண என்பது நாம் வேறு பெற்றிருக்க வேண்டும். இப்பொழுது நம்முடைய சிவாச்சாரியார் இப்படி திரும்பி உட்காந்தா யாருக்கு மக்களின் குறைநீர்